viewers, welcome to Madam Cooks a Lot. பிரியாணினாவே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஹைதராபாதி பிரியாணினா சொல்லவே வேண்டாங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். ஹைதராபாத்லேயே ஃபேமஸான ஃபிஷ் பிரியாணி எப்படி செய்ய போகிறோன்னுட்டு தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோங்க. இந்த பிரியாணி மற்ற பிரியாணி மாதிரி இல்லாமல் லைட்டாகவும் டேஸ்ட்டாகவும் மணமாக இருக்கும். வாங்க இந்த பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துக்கலாம். முதல்ல ஒரு பிரியாணி மசாலாவை அரைச்சிக்க போகிறோங்க. அதுக்கு ஒரு பேன் சூடானதும் அதில் பாதி நட்சத்திர சோம்பு, ஒரு சின்ன பட்டை, 4 லவங்கம், ஒரு ஜாதி பத்திரி, 3 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக ஜாதிக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த ஸ்பைசஸ் எல்லாம் அரோமா வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக இருக்குது. ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆறுனதோ இது நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் இடித்து கூட எடுத்துக்கலாம். இந்த பவுடரை நீங்கள் எந்த ஹைதராபாதி பிரியாணி செய்கிறதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு அகலமான குக்கர் எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் நம்ம யூஸ்வலாக செய்வோம் இல்லைங்களா, அலுமினியம் பாத்திரம் பிரியாணி செய்கிறதுக்குன்னு இருக்கும் இல்லைங்களா, திக்கான பேஸ் அலுமினியம் பாத்திரம் அது எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பிரியாணி செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதில் 1/2 kg போன்லெஸ் ஃபிஷ், நீங்கள் எந்த போன்லெஸ் ஃபிஷ் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நான் இங்கே பாசா ஃபிஷ் சேர்த்துருக்குறேன். மீனை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா பிரியாணி மசாலா, அதையும் சேர்த்துக்கோங்க. மீன் அப்புறம் மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயத்தை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுக்கணுங்க. அந்த ஃப்ரைட் ஆனியன்ஸை இப்போ போட்டுக்கலாம். ஹைதராபாதி பிரியாணிக்கு இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க. 1/2 கப் தயிரை நான் பீட் பண்ணி எடுத்துருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். தயிர் இதுக்கு எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க, புளிப்பான தயிர் சேர்த்துக்காதீங்க. கொஞ்சமாக புதினா இலையை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மீனோட இந்த மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷு ஒரு 10-15 நிமிஷம் ஊறட்டோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக சூடானதோ 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 பெரிய ஏலக்காய், அப்புறம் சின்ன பட்டை துண்டு, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒருவேளை இந்த பெரிய ஏலக்காய் இல்லைன்னா நீங்கள் சின்னதாக இருக்குமே பச்சை கலர் ஏலக்காய், அதையும் சேர்த்துக்கலாங்க. 2 பிரிஞ்சி இலை, அப்புறம் 1 டீஸ்பூன் ஷாஹி ஜீரா சேர்த்துக்கோங்க. ஹைதராபாதி பிரியாணிக்கு இது ஒரு முக்கியமான இன்க்ரீடியண்ட், மிஸ் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொதிக்கட்டும். பாஸ்மதி ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போது தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. சின்ன சின்னதாக பபிள்ஸ் வந்துட்டு இருக்கும்போது பாஸ்மதி ரைஸ் 1.5 கிளாஸ் நான் இங்கே சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமாக புதினா இலை சேர்த்து ரைஸை கொதிக்க விடுங்க. அடுத்து நம்ம மேரினேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா ஃபிஷ்ஷை, இப்போது அது ஸ்டவ் மேலே வச்சு கொஞ்சமாக நெய் சேர்த்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. வெறும் 5 நிமிஷம் வரைக்கும் இந்த மசாலா எல்லாம் நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இங்கே 5 நிமிஷமாக இந்த மசாலா மீனெல்லாம் குக் ஆகிட்டுருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்து நம்ம தம் போட்டுடலாம். இங்கே பாஸ்மதி ரைஸ் நல்லா குக் ஆகிட்டுருக்குங்க. இப்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சு பார்க்கலாம் வாங்க ரைஸ் எப்படி குக்காக இருக்குது. ஒரு 75% குக் ஆன போதுங்க. இந்த ரைஸ் உடிச்சு பார்க்கும்போது நடுவில் உங்களுக்கு இன்னும் கட்டியாக இருக்கணுங்க. இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரைஸை செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம்.
இப்போது வடிகட்டி எடுத்துக்கிட்ட பாஸ்மதி ரைஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, ஃபிஷ் மசாலா, அது மேலே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். இந்த ரைஸ் மேலே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இப்போ சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினா இலையும் தூவிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணும்னா குங்குமப்பூ பாலை கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ ஒரு தோசை தவாவை நல்லா சூட் பண்ணி எடுத்துக்கோங்க. சூட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அந்த பிரியாணியோட வெசலை இது மேலே வைங்க. அந்த குக்கர் இது மேலே வச்சதுக்கப்புறம் அலுமினியம் ஃபாயில் எடுத்து நல்லா கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணதுக்கப்புறம் டைட்டான ஒரு லிட்டை எடுத்து எங்கேயுமே உங்களுக்கு காற்று போகாத மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. நான் இங்கே மீடியம் லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வரைக்கும் இந்த பிரியாணியை குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். குக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே நறுமணமான ஃபிஷ் பிரியாணி ரெடியாக இருக்குது. பொறுமையாக அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபிஷ்ஷு ஒடியறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. எவ்வளோ சிம்பிளான ஃபிஷ் பிரியாணி ஈஸியாக எப்படி ரெடி பண்ணணும்னு பார்த்தீங்களா? ஹைதராபாதி பிரியாணி செய்கிறதுனாவே ரொம்ப பெரிய ப்ரோசஸ்ன்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. ரொம்ப சிம்பிளான ப்ரோசஸ். எல்லா ஸ்டெப்ஸும் பொறுமையாக ஃபாலோ பண்ணி நம்ம செஞ்சோம்னா நம்மளே வீட்லேயே அருமையான ஹைதராபாதி பிரியாணி செய்யலாங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்க நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீக்கெண்டு இந்த அருமையான ஃபிஷ் பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸால் அசத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங் அண்ட் ஹாப்பி ஈட்டிங் வித் மேடம் குக்ஸ் அ லாட். தேங்க்யூ.